அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனாக பிறந்தவன் முஸ்லிமாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவனாக இருக்கலாம், அனைவருக்கும் 5 விதமான வாழ்க்கைகளை தயாரித்து வைத்திருக்கிறான். மனிதனாக இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் 5 உலகங்களின் வாழ்க்கையை வாழ வேண்டும். முதலாவது உலகம் ஆலமுல் அர்வாஹ், ரூஹுகளுடைய உலகம். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் அல்லாமா இப்னு ஜரீர் அத்-தபரி அலைஹி ரஹ்மா பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா முதல் மனிதனாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். படைத்த ரப்புல் ஆலமீன் வ மஸஹ அலா ظஹ்ரிஹி, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய முதுகை தடவினான். அல்லாஹ் முதுகை தடவியதுதான் தாமதம். அந்த முதுகில் இருந்து கியாமத் நாள் வரைக்கும் கடைசியாக பிறக்கக்கூடிய மனிதன் வரைக்கும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய முதுகில் இருந்து உருவாகினார்கள். அத்துணை ரூஹுகளும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய முதுகில் இருந்து வெளிப்பட்டார்கள். அத்துணை ரூஹுகளும் கூட்டம் கூட்டமாக இருந்தது, படை பட்டாளமாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியில் பதிவாக இருக்கிறது. அல் அர்வாஹு ஜுனூதும் முஜன்னதா, அனைத்து ரூஹுகளும் ஆலமுல் அர்வாஹில் கூட்டம் கூட்டமாக பட்டாளமாக படைகளாக இருந்தன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தை அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன் சொல்லுகிறது. சகோதரர்களே, இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 700 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் 200 கோடிக்கும் குறைவானவர்கள் தான் முஸ்லிம்களாக வாழ்கிறார்கள். 500 கோடி மக்கள் காஃபிர்களாக வாழ்கிறார்கள். இஸ்லாம் அல்லாத பல நூற்றுக்கணக்கான மதங்கள் இந்த முழு உலகிலும் பின்பற்றப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் அல்லாத பல லட்சம் தெய்வங்கள் இந்த உலகத்தில் வணங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு மதத்தில் மாத்திரம், நான் பெயர் குறிப்பிடவில்லை, 33 கோடி தெய்வங்கள், 33 கோடி தெய்வங்களை ஒரு மதத்தில் வணங்குகிறார்கள். நம்முடைய நாட்டிலும் இருக்கிறார்கள். ஆனால் சகோதரர்களே, இவர்கள் எல்லாம் ரூஹுகளாக இருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு வாக்கு கொடுத்தவர்கள். எந்த மதமாக இருக்கலாம், எந்த மனிதனாக இருக்கலாம், எந்த கொள்கையுடையவனாக இருக்கலாம், அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், அவர்கள் படைகள் பட்டாளங்களாக ரூஹுகளாக இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அனைவரையும் பார்த்து கேட்டான். நீங்களும் இருந்தீர்கள், நானும் இருந்தேன், இப்பொழுது இருக்கக்கூடிய அனைவரும் அங்கிருந்தார், மரணித்தவர்கள் இருந்தார்கள், பிறக்கப் போகின்றவர்கள் இருந்தார்கள். அனைவரையும் பார்த்து அல்லாஹ் கேட்டான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்பா இல்லையா? அல்லாஹ் கேட்டான். அனைவரும் ஒருமித்த குரலில் பதில் சொன்னார்கள். என்ன தெரியுமா? அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடியவர்களும் அந்த ரூஹுகளாக இருக்கக்கூடிய நேரத்தில் சொன்ன பதில், காலு பலா ஷஹிதுனா, ஏன் இல்லாமல், நீதான் எங்களுடைய ரப்பு, நீதான் எங்களுடைய ரப்பு, அதற்கு நாங்களே சாட்சி என்பதாக சொன்னார்கள். சகோதரர்களே, அந்த கூட்டத்தில் ஒரு கூட்டம் அல்லாஹ்வை மறந்தது. அல்லாஹ் எங்களை முஸ்லிம்களாக உலகத்தில் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். இது மனிதனுடைய முதலாவது உலகம். இரண்டாவது உலகம் ஆலமுல் அர்ஹாம், தாயின் கற்பறை உலகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியில் பதிவாகி இருக்கிறது. 40 நாட்கள் இந்திரியமாக இருப்பான் அந்த உலகத்தில், 40 நாட்கள் இரத்த கட்டியாக இருப்பான் அந்த உலகத்தில், 40 நாட்கள் 3வது 40 நாள் சதை பிண்டமாக மாறுவான். சதை பிண்டமாக மாறின உடனே அல்லாஹு தஆலா ஃபயுர்சலு இலைஹில் மலக், ஒரு மலக்கை அல்லாஹ் அனுப்புவான். அவர் ரூஹை ஊதுவார், இன்னும் ஒரு சில விடயங்களை எழுதுவார். பி கத்பி ரிஸ்கிஹி, முதலாவது எழுதுவார் இந்த உலகத்தில் அவனுடைய ரிஸ்க் என்ன, வஅஜலிஹி, இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் இந்த மனிதன் வாழ்வான், வஅமலிஹி, மூன்றாவது எழுதுவார் அவன் என்ன அமல் செய்வான், நல்லமல் செய்வானா கெட்டமல் செய்வானா, வஷகி அம் சஈத், சீதேவியா மூதேவியா, நல்லவனா கெட்டவனா, இது எல்லாம் எழுதப்படும் உலகம் இரண்டாவது உலகம். அதுதான் தாயின் கற்பறை. சகோதரர்களே, இந்த ஹதீஸ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதோட சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அப்ப நல்லவனா கெட்டவனா, பாவியா சீதேவியா, சொர்க்கவாதியா நரகவாதியா, இது எல்லாத்தையும் அல்லாஹ் எழுதிட்டான் தானே, அப்ப என்னத்துக்கு நாங்க அமல் செய்யணும்? அல்லாஹ் முடிவு செய்த விஷயம். சஹாபாக்கள் புத்திசாலிகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைவிட புத்திசாலி. சொன்னார், பல் இஅமலு, இல்லை, நீங்கள் நல்லமல் செய்து கொண்டே இருங்கள். ஏன் தெரியுமா? குல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிக லஹ், யார் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த அமல் செய்வது அவருக்கு இலேசு. நீ சுவர்க்கத்துக்காக படைக்கப்பட்டிருந்தால் சுவர்க்கவாதியினுடைய அமல்களை இலேசாக செய்வாய். நீ நரகத்துக்காக படைக்கப்பட்டிருந்தால் நரகவாதியினுடைய அமலை இலேசாக செய்வாய். சகோதரர்களே, உள்ளத்தில் கை வைப்போம், நெஞ்சில் கை வைப்போம், தனிமையில் முஹாசபத்துன் நஃப்ஸ் செய்வோம், சுய விசாரணை செய்வோம். எனக்கு சுவர்க்கத்துடைய அமல்கள் இலேசாக இருக்கிறதா, அல்லது பாடலும் படமும் கூத்தும் கும்மாளமும் பர்த்டே பார்ட்டிகளும் 12 மணிகளுக்கு போய் ஆட்களை எழுப்பி கொண்டாட்டம் நடத்துவதும் மார்க்கத்திற்கு முரணான காரியங்களும் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் மற்றவர்களுடைய குறைகளை எழுதி தள்ளுவதும், இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதா? பேசக்கூடிய நான் முதலாவது, கேட்கக்கூடிய நீங்கள் இரண்டாவது. உள்ளத்தில் கை வைத்து கேட்போம். இரண்டாவது உலகத்தில் அல்லாஹ் எங்களை எவ்வாறு எழுதியிருக்கிறான். சகோதரர்களே, மூன்றாவது உலகம்தான் ஆலமுத் துன்யா, நாம் வாழக்கூடிய இந்த உலகம்.
இதில் ஒவ்வொரு உலகமும் ஒவ்வொரு பாடம். துனியாவுக்கு பின்னால் ஒரு உலகம், அது ஆலமுல் பர்ஸக், 4வது உலகம். கபருடைய வாழ்க்கை 5வது கடைசி உலகம் ஆலமுல் ஆகிரா, மறுமையின் வாழ்க்கை. கபருடைய வாழ்க்கை, அதற்கு 10 மிம்பர்கள் போதாது. மறுமையினுடைய வாழ்க்கையை பேசுவதற்கு 1000 மிம்பர்கள் போதாது. 3வதாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே இந்த உலக வாழ்க்கை, இதை சற்று நாம் நோக்குவோம் சகோதரர்களே. அல்லாஹ் இந்த உலகத்துக்கு வைத்த பெயர் என்ன? முதலாவது ஆலமு துன்யா. துன்யா என்ற அரபியில் தனாஅத், தாழ்ந்தது, அற்பமானது, கணக்கெடுக்கப்படாதது, ஒதுக்கப்பட்டதற்கு தான் துனியா தனாஅத் என்பார்கள். அல்லாஹ் இந்த உலகத்துக்கு வைத்த பெயரே தரம் குறைந்தது. தரம் குறைந்த இந்த உலகத்தில் நாம் ஒரு நாளும் தரத்தை தேடக்கூடாது. தரம் குறைந்த உலகத்தில் நாம் ஒரு நாளும் கொடிகட்டி பறப்பதற்கு ஆசை வைக்கக்கூடாது. இது நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. இதற்கு பின்னால் 2 வாழ்க்கைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த 2 வாழ்க்கைகளுக்கும் தயாரிப்பு செய்வதற்காக அல்லாஹ்வால் தரப்பட்ட ஒரு குறுகிய காலம் இந்த வாழ்க்கை. சகோதரர்களே, பிறந்த நாளை கேட்டால் நான் சொல்வேன், நீங்கள் சொல்வீர்கள் இறக்க போகும் நாள், டேட் ஆஃப் டெத்ஸ். யாருக்கு சொல்லலாம்? கையை உயர்த்துங்கள். யாருக்கு சொல்லலாம்? நான் மரணித்ததற்கு பின்னால், நீங்கள் மரணித்ததற்கு பின்னால் உங்களுடைய குடும்பத்தார் தான் சொல்லுவார் டேட் ஆஃப் டெத்ஸ். நமக்கு தெரிந்தது டேட் ஆஃப் பர்த். சகோதரர்களே, நாம் இருக்க வந்தவர்கள் அல்ல, இறக்க வந்தவர்கள். அதைத்தான் இமாம் ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உலக வாழ்க்கையை அழகாக சொன்னார். முழு உலகத்தையும் கடுகுமணியால் நிரப்பினால். இந்த பள்ளிவாசலுக்குள் எத்தனை கடுகுமணிகளை நிரப்பலாம்? யாராலாவது எண்ணி முடிக்க முடியுமா சகோதரர்கள்? இந்த பள்ளிவாசலுக்குள் மாத்திரம் எத்தனை கோடி கடுகுமணிகளை நிரப்பலாம்? இமாம் கஸாலி சொல்கிறார், அழகான உதாரணம். முழு உலகத்தையும் கடுகுமணியால் நிரப்பி அதில் 1000 வருடத்துக்கு ஒரு முறை ஒரு பறவை வந்து ஒரு கடுகுமணியை எடுக்கிறது. 2000 வருடத்துக்கு பின்னால் அடுத்த கடுகுமணியை எடுக்கிறது. இவ்வாறு எடுத்தாலும் உலக வாழ்க்கை ஒரு நாளைக்கு முடிந்து போகும். சகோதரர்களே, வமா ஜஅல்னா லிபஷரி மின் கப்லிகல் குல்த். அல்லாஹ் சொல்கிறான், நபியே, உங்களுக்கு முன்னாலும் யாருக்கும் நாம் நிரந்தர வாழ்க்கையை கொடுத்தது கிடையாது. அல்லாஹ் சொல்லிவிட்டு நபியையும் விட்டு விடவில்லை. சொல்கிறான், ஃபஇன்னக மையத்துன், உங்களுக்கும் நிரந்தர வாழ்க்கை கிடையாது, நீங்கள் மரணித்து தான் ஆக வேண்டும். அதான் கவிஞர் சொல்கிறார், லவ் கானத் துன்யா ததூமு அலா அஹ்லிஹா லகான ரசூலுல்லாஹி ஃபீஹா முகல்லது. இந்த உலக வாழ்க்கையை யாருக்காவது அல்லாஹ் நிரந்தரமாக கொடுப்பதாக இருந்தால், உலகத்தில் அல்லாஹ்விடம் சிறந்தவர், உயர்ந்தவர், மேன்மை மிக்கவர், கண்ணியம் மிக்கவர், சிறப்பு மிக்கவர், உயர்வு மிக்கவர், சுவர்க்கத்தை முதலாவது தட்டுபவர், சுவர்க்கத்திற்குள் முதலாவது காலடி எடுத்து வைப்பவர், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் முதலாவதாக பேசுபவர், அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நிரந்தர வாழ்க்கையை கொடுத்திருப்பார். ஆனால் நாயகம் உலகத்தில் வாழ்ந்தார் 63 வருட காலம். கபருக்குள் வாழ்கிறார் உயிருக்குயிரான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருட காலம். உலகத்தை, துனியாவை அடைவதால் எதையும் சாதிக்க முடியாது. புனித மக்கா ஹரம் ஷரீஃபில் 32 வருடங்களாக சிறப்பாக ஹரத்தினுடைய மிஹராபை அலங்கரிக்கக்கூடிய பேணுதல், பக்குவம், கண்ணியம் நிறைந்த இமாம் ஷுரைம் ஹஃபிலஹுல்லாஹ் தன்னுடைய குத்பாவில் அழகாக சொன்னார், அலா யா இபாதல்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இன்னமத் துன்யா தாரு மமர் லா தாரு மகர். இந்த உலகம் இருக்கிறதே, இது கடந்து செல்லும் இடம், தரித்து நிற்கும் இடம் கிடையாது. ஃபஹலாலுஹா ஹிசாபுன் வ ஹராமுஹா இகாபுன். சொன்னார், இந்த உலகத்தில் நீங்கள் ஹராத்தை செய்விட்டால் அதற்கு அல்லாஹ் மறுமையில் தண்டனை தருவான். சில ஹராத்துக்கு உலகத்திலும் தண்டனை தருவான். இரத்த பந்தத்தை துண்டிப்பது ஹராம், அதற்கு உலகிலும் தண்டனை, மறுமையிலும் தண்டனை. தாயை நோகடிப்பது ஹராம், அதற்கு உலகிலும் தண்டனை, மறுமையிலும் தண்டனை. வட்டி எடுப்பது ஹராம், அதற்கு உலகிலும் தண்டனை. பொருளாதாரத்தை அல்லாஹ் அளிப்பான், அல்லாஹ் யுத்த வாள் ஏந்துவான், மறுமையிலும் தண்டனை. சகோதரர்களே, சொன்னார், ஹலாலை செய்தாலும், இந்த உலகத்தில் நீங்கள் ஹலாலை செய்தாலும் அதற்கும் கேள்வி கணக்கு இருக்கிறது. தப்ப முடியாது உலகத்தில் யாரும். அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொன்னார்கள், செல்வந்தர்கள் ஏழைகளை விட 500 வருடங்கள் பின்னால் தான் சொர்க்கம் போவார்கள். ஏன்? சம்பாதித்த சொத்துகளுக்கு ஒவ்வொரு ரூபாய்க்கும் அல்லாஹ்விடம் கணக்கு சொல்ல வேண்டும் மறுமை நாளில். அதிகாரம் மிக்கவர்கள், ஆட்சி மிக்கவர்கள், பட்டம் மிக்கவர்கள், பதவி மிக்கவர்கள், பொறுப்பு மிக்கவர்கள் லேசில் சொர்க்கம் போக இயலாது. அவர்களுக்கு கேள்வி கணக்கு எங்கே தெரியுமா நடக்கும்? மஹ்ஷரில் அல்ல கேள்வி கணக்கு, சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துக்கு பக்கத்தில் நடக்கும் கேள்வி கணக்கு. கேள்வி கணக்கில் பாசா தப்பி விடுவார்கள், ஃபெயிலா சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் நெருப்பு கொக்கிகள் தொங்கிக் கொண்டிருக்கும், அவைகள் பிடித்து இவர்களை நரகத்தில் தள்ளிவிடும். லேசல்ல சகோதரர்களே உலக வாழ்க்கை. ஏழைகளை மட்டும் தட்டாதீர்கள், இல்லாதவர்களை கேவலமாக மதிக்காதீர்கள். அனைவரையும் சம கண் கொண்டு பாருங்கள். அல்லாஹ்விடம் ஏழைக்கோ, பணக்காரனுக்கோ, படித்தவனுக்கோ, பாமரனுக்கோ வேறுபாடு கிடையாது. இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ் சொல்கிறான், என்னிடத்தில் விஐபி யார் தெரியுமா? என்னிடத்தில் உயர்ந்தவர் யார் தெரியுமா? நம்பர் 1 குவாலிட்டி யார் தெரியுமா? உலகத்தில் என்னை பயந்து வாழ்ந்தவன்,
وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى அல்லாஹ் சொல்கிறான், மறுமையில் எனக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்பதை பயந்து, அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. மறுமையில் எனக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்பதை பயந்து யார் பாவத்தை விடுகிறானோ, மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல், வட்டி எடுக்காமல், விபச்சாரம் செய்யாமல், ஷைத்தான் சொல்கிறான், மனது சொல்கிறது பாவத்தை செய், இல்லை இல்லை நான் அந்த மறுமையில் படைத்தவனுக்கு முன்னால் நிற்க வேண்டும், நான் செய்ய மாட்டேன், தடுக்கிறானோ, அல்லாஹ் சொல்கிறான் ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, உனக்கு இடம் வேற ஒன்றும் இல்லை, சொர்க்கமே சொர்க்கம் தான். அல்லாஹ் நம் அனைவரையும் சொர்க்கவாதிகளாக கபூல் செய்வானாக. சகோதரர்களே, எனவே உலகம் ஏமாற்றம், உமல் ஹயாத்துத் துன்யா ஃபில் ஆகிரத்தி இல்லா மதா, அல்லாஹ் சொல்கிறான் அற்ப இன்பம் இது உலகம், ஏமாந்து விடாதீர்கள். சஹாபாக்கள் ஏமாறவில்லை சகோதரர்களே, நபிமார்கள் ஏமாறவில்லை, வலிமார்கள் ஏமாறவில்லை, அல்லாஹ்வோடு நெருக்கத்தை ஏற்படுத்தினார்கள், துனியாவின் மோகத்தை தூர தள்ளினார்கள். உலகத்தில் பணம் படைத்தவன் சாதனையாளன் கிடையாது, சஹாபாக்கள் சாதித்தார்கள், நபிமார்கள்